இன்னைக்கு ஆன பதிவில் என்ன பார்க்க போறோம்னா CRC இன்ஸ்டாலேஷன் அப்படின்னா கோட் ரெடி கண்டெய்னர். ஒரு ப்ரொடக்ஷன் கிளஸ்டரை தாண்டி ஒரு சிங்கிள் நோடை தாண்டி ஒரு கோட் ரெடி கண்டெய்னர் ஒரு லோக்கல் லேப்டாப்பில் ஒரு டெவலப்பருக்கு அவங்க அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போதுமான என்விரான்மெண்ட்டை ரெட் வந்து ரெடி பண்ணி லைக் மினி கியூப் மாதிரி குபர்நெட்டிஸ் ரிலீஸ் பண்ண மாதிரி. ஸோ இது ஒரு என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணி டெப்ளை பண்ணலாம், சர்வீஸ் கிரியேட் பண்ணலாம், எக்ஸ்போஸ் பண்ணலாம். எக்ஸ்டர்னல் வேர்ல்டு கனெக்ட் பண்ண முடியாத மற்ற விஷயங்கள் எல்லாம் இன்டர்னலாகவே இந்த கிளஸ்டரில் லோக்கலாக பண்ணலாம். அதனால தான் இது டெஸ்டிங் கிளஸ்டர்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு இது எக்ஸ்போஸ் பண்ணி அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மினிமம் செட்டப் வந்து SNO, சிங்கிள் நோட் ஓப்பன் ஷிஃப்ட் கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. SNO இதுக்கான நெக்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து CRC OpenShift local testing. Next, mini production. Mini production OpenShift SNO சிங்கிள் நோட் கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துலேயும் சப்போர்ட் ஆகும். நெக்ஸ்ட் மல்டிநோட் 3 and 5 node clusters, production clusters. ஸோ இது வந்து எந்த என்விரான்மெண்ட்ல வேணா ரன் பண்ணலாம், எனி என்விரான்மெண்ட், ரைட்? ஓகே, நம்ம இன்னைக்கு அந்த டாபிக் உள்ள போகலாம். CRC OpenShift லோக்கல் டெஸ்டிங். நான் ஆல்ரெடி CRC இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் என்னோட என்விரான்மெண்ட்ல, டெஸ்க்டாப்ல. என்கிட்ட வந்து கோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். CPUல எனக்கு பாருங்க 6 கோர்ஸ் தான் இருக்கு. 6 கோர்ஸ் 12 threads. ஸோ இது மினிமம் இருக்கணும். 4 கோர்ஸ் இருந்தால் கூட உங்கள் லேப்டாப் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஏன்னா CRC வந்து 8 கோர்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணும். அந்த ஆஸ்பெக்டில் வந்து உங்களுக்கு 12 மினிமம் இருந்தால் தான் உங்கள் OS வந்து 4 கன்சியூம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். மெமரி வந்து 4 slots இருக்கு, 3 ஃபில்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் 24 GB இருக்கு. So 16 GB is minimum. So that's what. Okay. Core. vCores 8. Okay. RAM வந்து 16 is enough. Okay. In case நீங்க வந்து அந்த cluster monitoring like எவ்வளோ CPU பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுது ஒரு பாடு ஒரு நோடு, எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணுதுன்னு செக் பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த கிளஸ்டரில் மானிட்டரிங் எனேபிள் பண்ணணும். அதுக்கு மினிமம் 24 GB இருக்கணும். ஏன்னா அது ஒரு ஆப்ரேட்டர். யூ வாண்ட் டு எனேபிள் த கிளஸ்டர் மானிட்டரிங் ஆப்ரேட்டர். அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 8 GB வந்து டிமாண்ட் பண்ணும். மினிமம் ரெக்யர்மெண்ட் இருக்கும். ஆனால் அந்த ஆப்ரேட்டர் எக்ஸ்ட்ரா யூட்டிலைசேஷன் அதாவது ரிசோர்ஸ் டிமாண்ட் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் ஆர் த மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ். ஓகே, CRC setup and CRC start 2 steps மட்டும் தான் இருக்கு. ஓகே, அதை இன்ஸ்டால் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் இன்ஸ்டால் போடுறோம், ஓப்பன்ஷிஃப்ட் லோக்கல் CRC டவுன்லோட் பண்றோம், அதை இன்ஸ்டால் பண்றோம், சிஸ்டமை ரீபூட் பண்றோம். ஆல்ரைட். அப்புறம் விண்டோ பவர் செல் ஓப்பன் பண்றோம். CRC செட்டப் கொடுத்தவொடனே அது AMD 64 பிட் பண்டில் டவுன்லோட் பண்ணோம்.
VM bundle, disk bundle, alright, whatever. Next அது extract ஆகும். It will take 30 minutes based on the internet. Okay, start கொடுத்தவொன்னே அது ஸோ நீங்கள் சிஆர்சி செட்டப் என்டர் பண்ணும்போது அது மினிமம் கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணும். ரேம், கோர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜ். யூ ஷுட் நாட் ரன் இன் அட்மின் ப்ரிவிலேஜ். ஓகே, இந்த பவர் செல் அப்படி ரன் பண்ணக்கூடாது. ஓகே, அண்ட் தென் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் வந்து இனிஷியேட் பண்ணும். ஓகே, தட்ஸ் இட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் hybrid console. So even for the production environment also, we will use this same console.redhat.com. இங்க பார்க்கலாம். console.redhat.com/openshift. Alright, கொடுத்தீங்கன்னா இந்த சைட்குள்ள போகும். Red Hat Hybrid Cloud Console. That means cloud console அப்படிங்கிறது சைட்லேயே இருக்கும். ஸோ வாட் யூ வாண்ட் டு ஆர் வாட் யூ கேன் கெட் இட் ஃப்ரம் ஹியர். நீங்கள் உங்களோட எல்லா கிளஸ்டர்ஸையும் வந்து இங்கேருந்து மேனேஜ் பண்ணலாம். மல்டிபிள் கிளஸ்டர்ஸ், ரைட். இது அது க்ளவுட் ப்ரொவைடரில் க்ளவுட் பிளாட்ஃபார்மில் டெப்ளாய் ஆகிருந்தாலும், ஒரு பேர் மெட்டலில் டெப்ளாய் இருந்தாலும், ஒரு விஜுவலைசேஷனில் டெப்ளாய் இருந்தாலும் எல்லாத்தையும் இங்கேயே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். Either a provider which is IBM or Arrow or ROSA or dedicated cluster இல்லைன்னா VMware கிட்ட இருக்கிற OpenShift. ஆல்ரைட், அவங்களோட விர்ச்சுவல் மிஷினில் நம்ம டெப்ளை பண்ணியிருந்தாலும் ஸோ இங்கேயே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவைன்னா டவுன்லோட்ஸ். ஸோ இங்கே தான் வந்துட்டு OpenShift installation, right? So இங்க போனீங்கன்னா install OpenShift based on your infrastructure, either cloud or bare metal or virtualization, whatever, or private cloud, OpenStack, எங்கேயா இருந்தாலும் உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் மேட்சிங் யுவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டைப், ரைட். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது எந்த மாதிரி ஆர்கிடெக்சரா இருந்தாலும், ஆர்ம் இல்லை x86 ஆர்மா இருந்தால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் சிலது. ஐபிஎம், ரைட், பவர் இன்ஸ்டாலர், ஸோ மல்டி ஆர்கிடெக்சர் கம்ப்யூட் மிஷின்ஸ் நான் அதுக்கு பார்த்ததில்ல. ஸோ லாஸ்ட்டாக தான் வந்துட்டு டெஸ்டிங் கிளஸ்டர் OpenShift local CRC, ரைட். ஸோ நீங்கள் OpenShift டிஸ்கனெக்டட் என்விரான்மெண்ட்லையும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இங்கேயே இருக்கு ரெஜிஸ்ட்ரி மிரர். அப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையான சப்போர்ட்டிங் கம்போனன்ட்ஸ். ஓகே ஓகே, நம்ம இன்னைக்கு லோக்கல் இன்ஸ்டாலேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிரியேட் அ மினிமல் கிளஸ்டர் ஆன் யுவர் டெஸ்க்டாப். டைரெக்டாக நீங்கள் டவுன்லோட் கொடுக்கலாம், இல்லைன்னா அந்த சைட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். ஓகே, இங்கே வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். டேட்டா சென்டர், கிளவுட், பேர் மெட்டல். ஓகே, இங்கே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் OpenShift லோக்கல் கொடுத்தீங்கன்னா so the start to download. நான் ஆல்ரெடி OpenShift இந்த லோக்கல் செட்டப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். it will open once it's downloaded. so செக் பண்ணணும்னா ஓகே, .msi ஃபார்மேட் டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே, ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை ரீபூட் கேட்கும். ஓகே, ஒன்ஸ் ரீபூட் பண்ணதுக்கப்புறம்
கண்ட்ரோல் பேனல்ல நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஆப் வித் ஸ்டார்ட் கண்ட்ரோல் பேனல் லிஸ்ட் போனீங்கன்னா வெதர் ஓப்பன் ஷிஃப்ட் லோக்கல் பார்க்கலாம். ஆல்ரைட். தென் ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். விண்டோ பவர் செல் ஓப்பன் பண்ணிட்டு சிஆர்சி செட்டப்னு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து மினிமம் ரெக்யர்மெண்ட் செக் பண்ணோம். பண்டில் டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்கும். ஆல்ரைட். ஸோ ஆல்ரெடி தேர் எக்ஸிஸ்ட் இந்த டைரக்டரி, இல்லைன்னா அதை டவுன்லோட் பண்ணோம். இந்த இடத்துல தான் அந்த ஹோம் டாட் சிஆர்சி இந்த டைரக்டரியில் செக் பண்ணோம் பண்டில் இருக்கா இல்லையான்னு. இல்லைன்னா இந்த இடத்துல டவுன்லோட் ஆகும். அது வந்து 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். அது இன்டர்நெட் பொறுத்து. ரைட். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அகெயின் அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதுக்கு டைம் கன்சியூமிங். இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் பண்ணும் நம்ம என்ன கமெண்ட் ப்ரொவைட் பண்ணணுன்ட்டு. ஏதாச்சும் எரர் ரிசீவாக இருந்துச்சுன்னா ரிசீவ் பண்ணீங்கன்னா இன்டர்நெட்லேயே செக் பண்ணுங்க. இதில் இருக்க ரெக்யர்மெண்ட்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா 8 கோர் 16 GB ரேம் இதெல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எரர் கோடு வரும் கீழே. ரைட். சிஆர்சி ஸ்டார்ட் கொடுக்குறோம். Daemon task is running. CRC VM is starting. இந்த இடத்துல வந்து சிலருக்கு வந்து இஷ்யூஸ் வரும். கண்டிப்பாக ரன் ஆகாது, ஹைப்பர்வைசர் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது, டிஸ்க் இஷ்யூ வரும், நெட்வொர்க் அடாப்டர் இஷ்யூ வரும். அதெல்லாம் கூகுள் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும். அவங்க பிளாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ பிஃபோர் தட் ஹைப்பர்வைசர் என்னபிள் பண்ண மறந்துடாதீங்க. ஹைப்பர்வைசர் நினச்சா அந்த சிஆர்சி மிஷின் இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ரைட். இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அட்மின் பாஸ்வேர்ட் அண்ட் டெவலப்பர் ஒரு யூசர் பாஸ்வேர்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து பவர் செல்லில் ஓசி கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். இந்த கமெண்ட் வந்து பாஸ் பண்ணோம், அப்புறம் தான் அது வேலை செய்யும். ஓகே. ஸோ அந்த செட்டை எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேம். Copy, paste it. $75 projects. Okay. OC get node. ஸோ நம்ம நோட் பார்க்கலாம். இல்லை கன்சோல் அக்சஸ் பண்ணுறதுனாலும் கன்சோல் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கிளஸ்டர் யூட்டிலைசேஷன் டேஷ்போர்டு வந்து எம்டியாக இருக்கும். இங்கே எதுவுமே அவைலபிளாக இருக்காது. ஓகே. நீங்கள் அதை என்னபிள் பண்ணணும்னா வந்து என்னபிள் த கிளஸ்டர் மானிட்டரிங் ஆப்ரேட். ஓகே. இல்லை அது நீங்கள் என்னபிளில் இருக்கா இல்லையான்னு கூட இங்கேயே பார்க்கலாம். ஓசி ஏடிஎம் டாப் நோட் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட் வராது. ஏபிஐ சர்வர் நாட் அவைலபிள்னு வரும். ரைட். ஸோ எனக்கு வருது பிகாஸ் ரிசல்ட் வர காரணம் நான் அதை ஆல்ரெடி என்னபிள் பண்ணிட்டேன். ஓகே. நான் சொல்கிறேன் அது எப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் சிஆர்சி கான்ஃபிக் இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம வந்து சிஆர்சி கான்ஃபிகரேஷனில் தான் என்னபிள் பண்ண. இது செப்பரேட்டாக நம்ம வந்து ஆப்ரேட்டர் ஹப்ல எல்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஓகே. சிஆர்சி என்ன அவைலபிள் கமெண்ட்ஸ். So config, modify the CRC configuration, default configuration, config. Okay. Now what? Available commands. What we want to do? Set a CRC configuration property. Arrow set. Now what? -h. -h. நம்மளுக்கு என்ன தேவை? Enable the cluster monitoring.
ஸோ ரிமூவ் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிட்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். இட்ஸ் ட்ரூ. ஓகே, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி கான்ஃபிகர் எனேபிள் கிளஸ்டர் மானிட்டரிங் டு ட்ரூ. ஓகே, இப்போ நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ அது எனேபிள் ஆகிடும். நீங்கள் வந்து கன்சோல்லையோ இல்லை கமாண்ட் லைனில் செக் பண்ணலாம். CPU யூட்டிலைசேஷன் வந்து வரும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சிஆர்சி ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டாப் கொடுத்து நெக்ஸ்ட்டு சிஆர்சி ஒன்ஸ் அது ஸ்டாப் ஆகி நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் கிளஸ்டர் ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, லாகின் பண்ணி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வேலை செய்யும். ஸோ இந்த ஆப்ரேட்டருக்கு வந்து மினிமம் ரெக்யூர்மெண்ட் இருக்குது. பாருங்கள், கிளஸ்டருக்கு 8 core 16 GB 35 disk or more than that கொடுத்துக்கலாம். கிளஸ்டர் மானிட்டரிங் எனேபிள் பண்ணால் மினிமம் 24 GB இருக்கும், ரேம் இருக்கும். ஆல்ரைட், அப்படி தான் அது வேலை செய்யும். ஏன்னா இட் வில் த்ரோ த எரர். ஓகே, இன்சஃபிஷியன்ட் இல்லை சம்திங் வந்துட்டு எனேபிள் பண்ணும்போது இஷ்யூஸ் வரும். ஓகே, ஆக்சுவலாக நான் 16 GB தான் இந்த டெஸ்க்டாப் இருந்தது. ஸோ தேவைப்பட்டதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணது. ரைட், ஓகே கைஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.